You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வாழ்க்கை அப்டேட் 1-3 இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் காலைல எழுந்தாச்சு. காலைல எழுந்து தண்ணி குடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து என்னை பார்த்து என் வீடியோ பார்த்ததுலேருந்து காலைல எழுந்து தண்ணி குடிக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அந்த தண்ணி குடிக்கிற பழக்கமே இருக்காது, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். காலையில் எழுந்து 2 வாயை வந்து மடக்குன்னு குடிச்சிட்டு தென் வந்து குளித்து முடித்து எல்லாமே பண்ணி நம்ம வந்து பார்த்தா குளிச்சுட்டு வந்த உடனே வீடு ஃபுல்லாக வந்து ஏதோ என்னோடய வாய்ஸே கேட்குது. என்னடான்னு பார்த்தா எங்கள் அக்கா கிட்டே நான் சொல்லியிருந்தேன், அக்கா நீ இப்போல்லாம் என்னோடய வீடியோவே பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக எங்கள் அம்மா ஃபோனு, எங்கள் அப்பா ஃபோனு, சரி இங்கே தான் 2 கத்திக்கிட்டு இருக்குன்னா ஹாலில் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு, என்னடா 3ஆவதாக ஏதோ சவுண்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தேடி போனால் அங்கே வேறு ஒன்று கத்திக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தேன், எங்கள் அக்காவோட ஃபோன்லேயுமே வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு அவள் பாட்டுன்னு வேலை பார்க்குறா. வீடியோ பாருடின்னு பாவத்துக்காக எல்லார் ஃபோன்லேயுமே வந்து வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா எங்கள் அக்கா. ஒரு வழியாக வந்து அவள் பண்ணுறதெல்லாம் எல்லாத்துலேயும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்லான்னு வந்துட்டேன். நான் வந்து தோசை சட்னி சாப்பிட்றேன். அது வந்து என் கையில் வந்து தேயிலை. நாங்கள் வந்து ஏதாச்சும் தேயிலை மாதிரி சாப்பிடும்போது குடிப்போம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து ஃபீல் ஆகும். அதனால வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக தேயிலை போட்டுட்டு தோசை வச்சு நான் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வேறு என்ன அடுத்து வாழ்க்கை பயணம்தான். நீண்ட பயணமாக போய்கிட்டே இருக்கோம். எங்கே போகிறோன்னு மட்டும் யாருக்கும் தெரியல, ஏன்னா எனக்கே தெரியல. யாராச்சும் அதை கேட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம எதையாவது சாதிச்சதுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக நினைப்பேன். நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரில. ரொம்ப நேரமாக அந்த தோசையை வேறு நான் உட்கொண்டுட்டு இருந்தேன். எங்கள் டேடி வேறு ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அவரையுமே நான் வந்து வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு தோசையை வந்து உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். தட்டில் இருக்கிறது 2 தோசை தான், ஆனால் நான் அது 2 மணி நேரம் சாப்பிட்டுட்ருப்பேன் போல். நானும் ரொம்ப நேரமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் நினைப்பீங்க, ஃபுல் வாழ்க்கை அப்டேட்லேயே தோசை சாப்பிட்டு முற்றுவா போலே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. அப்போல்லாம் இல்லை, அவ்வளோ அளவுக்கு நான் வந்து இது கிடையாது. ஸோ வந்து நம்ம முடிச்சிக்கலாம் அப்படின்னு முடிச்சிட்டோம். ரோட்டில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஷீட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இன்றைக்கி அந்த ஷீட்டுமே காணோம், பறந்துச்சான்னு தெரியல. ரோடுமே அந்த கம்பியே வளைச்சி வச்சுருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை, அந்த கம்பி உங்களுக்கு என்னடா பாவம் வச்சு அதை எப்படா வளைச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் பஸ்ஸில் வரும்போது ஒரு பிட் பேக்கெட் வேறு, அது வேறு ஒரு பக்கம் சிரிப்பு. பஸ்ஸு ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷன் பஸ்ஸு கூட்டத்தை பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னால் முடியல. தென் வந்து நான் ஆரி கிளாஸ் எடுக்கிறேன். எங்கள் வீட்லேயே தினமும் வந்து 7 to 8 எடுப்பேன். இதெல்லாம் நான் இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை, பட் இன்றைக்கி சொல்கிறேன். உங்கள் யாருக்காவது வந்து ஆரி கிளாஸ் எடுக்கணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வீட்டுக்கு ஆள் வருவாங்க, வந்தோடனே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேப்டாப்பில் ஒர்க் இருந்தது, ஸோ அந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது என்ன, உணவு தான் உட்கொள்ளணும். லேப்டாப்பில் ஏதோ நான் டொயங்குன்னு உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தென் வந்து நைட் ஆனோடனே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி டேவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிட்டேன். ரொம்ப இதுவாகலாம் அதான் நான் சொன்னேன்ல, ஒரு நாள் பெரிய வீடியோவாக போகும், ஒரு நாள் ஒஸ்ட்டாக போகும். ஏன் என் வாழ்க்கை அப்டேட் வந்து இவ்வளோ ஒஸ்ட்டு கஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரில. உங்களுக்கு எப்படி இருக்குது என் வாழ்க்கை அப்டேட்டு அப்படின்றது வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோ இன்றைக்கி எடுக்கவும் இல்லை. ஓகே காய்ஸ், பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் இது என்ன பண்ணுதுன்றதாச்சும் தெரியும். ஸோ பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.